Hello viewers, welcome to Super Brain. Example 2.52 பார்க்கலாம். Find the least positive integer n such that 1 plus 6 square plus etc 6 power n greater than 5000 கொடுத்திருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீரீஸில் எண்ணுக்கு எந்த வேல்யூ போட்டால் அந்த வேல்யூ வந்து 5000 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 5 அப்படின்னு போட்டோம்னா இங்கே 5 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணும்போது 5000 விட அதிகமாக வரணும்னு அர்த்தம். அது மாதிரி தான் நம்ம எண்ணுக்கு எந்த வேல்யூ போட்டால் அது 5000 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா? 1 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 6 பவர் n கிரேட்டர் தென் 5000ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஜிபியில் இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, T2/T1 கண்டுபிடிச்சா நமக்கு 6 வருதா, அதே மாதிரி T3/T2 கண்டுபிடிச்சாலும் நமக்கு 6 தான் வருது. அதனால நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா இட் இஸ் எ ஜிபின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கான ஃபார்முலா T2/T1. T2 பாருங்கள் என்ன இருக்கீங்க, நமக்கு 6 இருக்குது by 1. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 6ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆருடைய வேல்யூ 6ன்னு கிடைச்சிருக்கா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஸோ ஆரோட வேல்யூ பெருசா இருக்கும் போது SN கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, A × r⁻n−1 டிவைடட் பை r−1. ஸோ ஆர் பெருசா இருந்தால் ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு எழுதுவோம். அப்போ SN = A பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கு, ஆருடைய வேல்யூ 6 பவர் n போட்டுக்கலாம், -1 டிவைடட் பை ஆருடைய வேல்யூ 6 -1 போட்டுக்கலாம். 1 × anything சேம் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 6 பவர் n -1 நமக்கு கிடைச்சிரும். டிவைடட் பை 6 - 1 5ன்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ SN உடைய வேல்யூ 6 பவர் n -1 டிவைட் பை 5ன்னு கண்டுபிடிச்சிக்கும். பட் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கிரேட்டர் தென் 5000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SN வந்து கிரேட்டர் தென் 5000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதானே SN. ஓகே, SN வந்து கிரேட்டர் தென் 5000. அப்போ SN உடைய வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு, 6 பவர் n -1 டிவைடட் பை 5ன்னு வந்திருக்கு. கிரேட்டர் தென் 5000ன்னு போட்டுக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5ஐ நான் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துட போகிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், 6 பவர் n -1 இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 zeros நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 5 5s என்ன கிடைக்கும், நமக்கு 25ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த -1 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறேன். அப்போ இந்த 6 பவர் n அப்படியே இருக்கும். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். இந்த 25,000 +1 மாறிடும். இந்த -1 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், +1 மாறிடும். அப்போ 6 பவர் n கிரேட்டர் தென் 25,001 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எண்ணுக்கு நம்ம 1 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 6 வந்து இதை விட பெருசு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 36. 6 ஸ்கொயர்னா 36 இல்லையா, 36ம் இதை விட பெருசு கிடையாது. க்யூ போட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு 216, அதாவது 216 கிடைக்கும். அதுவும் 25,000 விட பெருசு கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 பவர் 4 போட போகிறோம். ஸோ 6 பவர் 4 என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதாவது 6 × 6 × 6 × 6 தான் 6 பவர் 4. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 36, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 36. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 பவர் 4 வந்து நமக்கு கிடச்சிடும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 6 6 are 36, பேலன்ஸ் 3, 3 6 are 18, 18 + 3 வந்து நமக்கு 21 வரும். 3 6 are 18, பேலன்ஸ் 1, 3 3s are 9, 9 + 1 10ன்னு வந்துடும். இப்போ 6 9 2 1 இதுதான் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 பவர் 4 உடைய வேல்யூ 1296ன்னு கிடைக்குது. இது கண்டிப்பாக வந்து நமக்கு இதை விட பெருசாக இருக்காது. இது வந்து இதை விட சின்னதாக தான் இருக்கும் இல்லையா? இது லெஸ் தென் தான். எங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கோ அது சின்னதுன்னு அர்த்தம். ஸோ இதை விட இது சின்னது தான் கிடைக்குது. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும், கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், 6 பவர் 5 கண்டுபிடிக்கலாமா? அப்போ இது கூட ஒரு 6ஐ மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 6 பவர் 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 6 6 are 36, பேலன்ஸ் 3, 54 57, பேலன்ஸ் 5, இது வந்து 12 12 + 5 வந்து 17, பேலன்ஸ் 1 6 7. அப்போ என்ன கிடைக்குது, 777 கிடைக்குது. இதுவும் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 25,000 விட சின்னதாக தான் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், 6 பவர் 6 நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது கூட ஒரு 6ஐ மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 6 பவர் 6 கிடச்சிரும் இல்லையா? 6 6 are 36, பேலன்ஸ் 3, இது பார்த்தீங்கன்னா 42 45, பேலன்ஸ் 4, 42 46, பேலன்ஸ் 4, இது பார்த்தீங்கன்னா 42 46. அப்போ 6 பவர் 6 என்ன கிடைக்குது, 4
6656 46,656 கண்டிப்பாக அது 25,001 விட பெருசு தான். அப்போ இங்கே கண்டிப்பாக நம்ம என்ன போடணும், கிரேட்டர் தென் சிம்பிள் தான் போடணும். எங்கே வந்து இப்படி ஓப்பனில் இருக்கோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 25,001. ஸோ நமக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் கிடச்சிருச்சா. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும், லெஸ் தென்லேருந்து மாறணும். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய வேல்யூ வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய என்னுடைய வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம், therefore the least positive integer n is 6 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.